அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பொதுவாக எதிர்மறையான ஆற்றல்களை வெளியேற்றி நேர்மறை ஆற்றல்களை உள்ளிழுக்கக்கூடியது வாஸ்து செடிகள் என்றும் சொல்லலாம். இந்த வாஸ்து செடிகளில் எந்தெந்த செடிகளை வீட்டில் வைப்பதால் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும், நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பிட்ட செடிகளை வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் நட்டு வைத்து வளர்ப்பதன் மூலமாக தூய்மையான காற்றும் பலவித நன்மைகளும் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். இந்த செடிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் இருக்கிறது என்று சொல்லலாம். சாஸ்திரத்துப்படி சில செடிகளை வீட்டில் வைத்து வளர்ப்பதன் மூலமாக அமைதி, மகிழ்ச்சி, அதிர்ஷ்டமான சூழ்நிலை ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது. சில குறிப்பிட்ட செடிகளை வீட்டில் வைத்து வளர்ப்பதன் மூலம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்றும் சொல்லலாம். பொதுவாக வீட்டிற்குள் வைத்து வளர்க்கப்படும் செடிகளால் நேரடியான இயற்கை மற்றும் பாசிட்டிவ் ஆற்றல் வீட்டுக்குள் நிறைந்திருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த செடிகளை வீட்டில் வைத்து வளர்ப்பதன் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு உள்ளிழுத்து வீட்டில் இருப்பவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதை குறைப்பதுடன் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கிறது என்றும் சொல்லலாம். வாஸ்து செடிகளை வீட்டில் வைத்து வளர்ப்பதன் மூலமாக வெற்றி மற்றும் செல்வ வளத்திற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து செல்வ வளம், மகிழ்ச்சியை தரக்கூடிய வாஸ்து செடிகள் எது எது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. துளசி செடி மிகவும் புனிதமான மற்றும் ஆற்றல் மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடி என்றும் சொல்லலாம். இதை வீட்டில் வைத்து வளர்ப்பதன் மூலமாக பாசிட்டிவ் எனர்ஜியும் தெய்வ தன்மையும் அதிகரித்து காணக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த துளசி செடிகளை கொசுக்களை அண்டவிடாது என்றும் சொல்லலாம். துளசி செடிகள் காற்றை சுத்தப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் சொல்லலாம். இது மருத்துவ குணம் மிகுந்தது என்பது மட்டும் இல்லாமல் இதை வளர்ப்பது மிகவும் சுலபமானது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த துளசி செடியை எங்கு வைத்தாலும் சூரிய ஒளியை ஈர்த்து கொள்ளும் தன்மை கொண்டது என்றும் சொல்லலாம். வீட்டில் உள்ள ஜன்னல், பால்கனி, வீட்டின் முன்புறம், பின்புறம் எங்கு வேண்டுமானாலும் துளசி செடியை வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லதாகும். துளசி செடியை வீட்டில் வைத்து வளர்ப்பதன் மூலமாக நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். துளசி செடியை வைக்கக்கூடிய திசைகள் கிழக்கு அல்லது வடக்கு மற்றும் வடகிழக்கு திசைகள் சிறந்ததாக சொல்லப்படுகிறது. வாஸ்துவில் மூங்கில் செடி முக்கிய பங்கு வகிக்கிறது என்று சொல்லலாம். வாஸ்து மற்றும் பெண் சுயி என்னும் சீன சாஸ்திரம் ஆகியவற்றுடன் நெருங்கிய தொடர்புடையது இந்த மூங்கில் செடி என்றும் சொல்லப்படுகிறது. மூங்கில் செடி செல்வ வளம், ஆரோக்கியம் ஆகியவற்றை தரக்கூடியது என்றும் சொல்லலாம். மூங்கில் செடி அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்டாலும் கூட இது வைக்கப்படும் எண்ணிக்கைக்கு ஏற்ப பலன்களும் மாறுபடுகிறது என்றும் சொல்லலாம். செடியை 5 என்ற எண்ணிக்கையில் வைப்பதன் மூலம் செல்வம் பெருகும் என்றும் சொல்லலாம். 6 என்ற எண்ணிக்கையில் வைத்தால் அதிர்ஷ்டம் உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது. 7 என்ற எண்ணிக்கையில் வைத்தால் ஆரோக்கியம் உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல மூங்கில் செடியை 21 என்ற எண்ணிக்கையில் வைத்தால் அளவில்லாத திடீர் அதிர்ஷ்டங்கள் மற்றும் ஆரோக்கியம் ஏற்படும் என்றும் சொல்லலாம். தருவதுடன் காற்றில் உள்ள மாசுகளை சுத்தம் படுத்துவதில் முக்கிய பங்கு மூங்கில் வகிக்கிறது என்றும் சொல்லலாம். மூங்கில் செடியை நடுவதற்கு ஏற்ற திசையாக கிழக்கு திசை சொல்லப்படுகிறது. இந்த திசையில் மூங்கில் செடியை நடுவதன் மூலம் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் வீட்டில் உள்ளவர்களின் நிதி நிலையும் சிறப்பாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. மூங்கில் 2 அல்லது 3 அடி உயரம் வரை வளரும் மூங்கில் செடிகள் மங்களகரமானவை என்றும் சொல்லப்படுகிறது. மூங்கிலை வீட்டில் நடுவதன் மூலம் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்றும் சொல்லலாம். மூங்கில் செடியை படுக்கை அறையிலும் வைத்துக் கொள்வது ரொம்பவே நல்லதாகும். அதேபோல ரப்பர் செடியில் உள்ள இலைகள் வட்ட வடிவமாக இருப்பதால் இது நாணயங்கள் போன்ற தோற்றத்தை அளிக்கிறது என்று சொல்லலாம். பொதுவாக நுனிப்பாகம் கூர்மையாக இல்லாமல் வட்டமாக காணப்படும் இலைகளை கொண்ட செடிகளை வீட்டில் வைப்பது செல்வத்தை ஈர்க்கும் அடையாளமாகவும் சொல்லப்படுகிறது. இது போன்ற செடிகளை வீட்டிற்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை தரும் என்றும் சொல்லலாம். ரப்பர் செடிக்கு இயற்கையாகவே காற்றை சுத்தப்படுத்தி சுத்தமான காற்றை வெளியிடும் தன்மை இருப்பதால் இது வீட்டின் நிம்மதியான சூழலை உருவாக்கி தரும் என்றும் சொல்லலாம்.
லாவெண்டரின் அறிவியல் பெயர் லாவண்டுலா. இது நறுமணத்தை தருவதுடன் மருத்துவ குணமும் கொண்டதால் பலவற்றுக்கு இதை பயன்படுத்துகின்றனர் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது மனதிற்கு அமைதியை தரக்கூடியது என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடிகளில் இதுவும் ஒன்றாக சொல்லப்படுகிறது. நம்முடைய பண பிரச்சனைகளிலிருந்து வெளிவர செய்யும் தன்மை கொண்டது என்றும் சொல்லலாம். இது வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரக்கூடியது ஆகும். இவை காற்றில் உள்ள களை நீக்கக்கூடியதாகும். இது வெற்றியை தரக்கூடியது என்பதால் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழிலின் வளர்ச்சி ஏற்படுத்தும் தன்மை கொண்டவை என்றும் சொல்லப்படுகிறது. இந்த மணி பிளான்ட் செடியை வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைப்பது ரொம்பவே நல்லதாகும். இந்த திசைகளின் மணி பிளான்ட் செடியை வைப்பதன் மூலம் செல்வம் மற்றும் மகிழ்ச்சி எப்போதுமே நிலைத்திருக்கும் என்றும் சொல்லலாம். மணி பிளான்ட் செடியை முட்செடிகள் இருக்கக்கூடிய இடத்தில் வைக்கக்கூடாது என்றும் சொல்லலாம். அதே போல படுக்கை அறையில் வைப்பதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும். அதே போல மணி பிளான்ட் செடியை வீட்டில் வைப்பதன் மூலமாக குடும்பத்திற்கு செழிப்பு மற்றும் செல்வம் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது என்றும் சொல்லலாம். யூகலிப்டஸ் செடிகள் உலகம் முழுவதும் மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் சொல்லலாம். அதே போல யூகலிப்டஸ் செடி எண்ணெய் மற்றும் இலைகள் வலிகளை குணப்படுத்தும் பொருளாகவும் பயன்படுகிறது. இந்த செடியை வீட்டில் வைத்து வளர்ப்பதன் மூலம் வீட்டில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யும் என்றும் சொல்லலாம். வாஸ்துப்படி மஞ்சள் சாமந்தி பூக்கள் நம்பிக்கை மற்றும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவும் சொல்லலாம். இந்த அதிர்ஷ்ட மலர்கள் வீட்டில் இருந்தால் நல்ல அதிர்வலைகள் ஏற்படுவதுடன் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் நிலவும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல வீட்டின் முன் வாசலுக்கு அருகில் சாமந்தி பூச்செடியை நட்டு வைத்து வளர்ப்பதன் மூலம் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் என்றும் சொல்லலாம். அதே போல சாமந்தி பூவின் இலை, தண்டு, இதழ்கள் ஆகியவை பல நோய்களுக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது என்றும் கூறலாம். வடக்கு அல்லது கிழக்கு திசையில் சாமந்தி பூ செடிகளை வைத்து வளர்ப்பது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது. செம்பருத்தி பூ விநாயகர் மற்றும் காளிக்கு மிகவும் ஏற்ற மலர்களாகவும் சொல்லப்படுகிறது. இது தெய்வீக தன்மை கொண்ட பூவாகவும் சொல்லலாம். இந்த வாஸ்து செடியை தோட்டத்திலோ அல்லது வீட்டிற்கு அருகில் சூரிய ஒளி படும் இடத்திலோ வைத்து வளர்ப்பதன் மூலம் வீட்டின் நிலையான தன்மை மற்றும் மகிழ்ச்சி நல்ல ஆற்றல் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் என்றும் கூறலாம். மஞ்சள் செம்பருத்தி பூ வீடுகளில் வளர்ப்பது மிகவும் அதிர்ஷ்டமாகவும் பார்க்கப்படுகிறது. இது அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையின் முன்னேற்றத்தையும் கொண்டு வரக்கூடியதாகவும் பார்க்கப்படுகிறது. மிதிலில்லி செடி அன்பு மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுகிறது. இதை படுக்கை அறையில் வைப்பது ரொம்பவே நல்லதாகும். செடியை படுக்கை அறையில் வைப்பதன் மூலம் கெட்ட கனவுகள் எதுவும் வராது என்றும் சொல்லலாம். மரம் சரகா இண்டிகா என்றும் அழைக்கப்படுகிறது. இது துன்பத்தை விரட்டுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் சொல்லலாம். அதன் மூலம் செழிப்பை கொண்டு வருகிறது என்றும் கூறப்படுகிறது. எனவே இது வராண்டாவில் நடுவது ரொம்பவே நல்லதாகும். இடம் குறைவாக இருந்தால் வீட்டில் உள்ள முற்றத்தில் ஒரு தொட்டியில் அசோக மரத்தை வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லதாகும். வாழை மரம் புனிதமானது மற்றும் வழிபடப்படுவதால் வீட்டிற்கு சிறந்த ஒன்றாகவும் சொல்லப்படுகிறது. போல வாழைப்பழம் வீட்டு வாஸ்துவிற்கு ரொம்பவே சிறந்ததாகும். ஏனென்றால் இது விஷ்ணுவின் அடையாளமாகவும் கூறப்படுகிறது. ஒரு வியாழ பகவான் விஷ்ணுவின் நாளாகவும் கருதப்படுகிறது. விஷ்ணுவுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனைகளில் பெரும்பாலும் வாழைப்பழத்தை வைத்து பிரார்த்தனை செய்வது வழக்கமாக இருந்து வருகிறது. எனவே மரங்களுக்கு வாஸ்துப்படி வீட்டிற்கு மிகவும் மங்களகரமான மற்றும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. வாழை மரத்தை வாஸ்துப்படி வடகிழக்கு திசையில் வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லதாகும். ஆலை அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தருகிறது என்றும் சொல்லலாம். அதே போல வளர்ச்சியின் முக்கிய பங்கை ஆற்றுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. இது நட்பை என்றும் நம்பப்படுகிறது. இந்த ஜெட் செடியை தென்கிழக்கு திசையில் வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லதாகும். வாஸ்துவில் மல்லிகை செடி முக்கிய பங்கு வகிக்கிறது என்று சொல்லலாம். இந்த மல்லிகை செடிகள் ஒரு இனிமையான வாசனையை கொடுக்கக்கூடியவையாகும். இது சில நொடிகளில் மனநிலையை உயர்த்தக்கூடியது என்றும் சொல்லலாம். இந்த தாவரத்தின் மற்ற நன்மைகள் என்னவென்றால் இது கவலை மற்றும் மன அழுத்தத்தை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. செடியை வீட்டில் வைத்து வளர்ப்பதன் மூலம் நேர்மறையான ஆற்றல்களை ஈர்க்கிறது என்றும் சொல்லலாம். அதே போல உறவில் அன்பை ஊக்குவிக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இது தெற்கு நோக்கி ஜன்னலுக்கு அருகில் வீட்டுக்குள் வைக்கப்படுவது ரொம்பவே நல்லதாகும். அதே போல வெளியில் இருந்தால் கிழக்கு அல்லது வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் இந்த செடியை வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லதாகும். வேப்ப மரத்தை வடமேற்கு திசையில் வைப்பது ரொம்பவே நல்லதாகும். அதே போல
வீதிலில்லியை தெற்கு அல்லது மேற்கு திசையில் வைத்து வளர்க்கலாம். பாம்பு செடியை தெற்கு, கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசையில் வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லதாகும். மரத்தை வடக்கு திசையில் வைத்து வளர்க்க வேண்டும். சாமந்தி பூவை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லதாகும். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் எந்த வாஸ்து செடியை வளர்த்திட்டு வரீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.